அது மட்டும் இல்லை, இந்த உடும்பு இருக்கு இல்லையா, உடும்புன்னு என்ன, நடுவாலி, அந்த மடியில கட்டிட்டு அது காலில் கயிறை கட்டி அப்படியே கோட்டைக்கு மேலே ஏறிவாங்க. அது எங்க பிடிக்குதோ பிடிச்ச இடத்த அப்படியே பிடிச்சிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், உடும்புனா நடுவாலி, அதுக்கு காலில் கயிறை கட்டிட்டு மேலே ஏறிவாங்க. அது கோட்டை முதல்ல அப்படியே பிடிக்கும். உடும்பு பிடிச்சா விடாது, உடும்பு பிடிச்சா விடாது. அந்த கயிறு வழியா மேலே ஏறுவாங்க. எங்க மேலே ஏறுவாங்க? கோட்டைக்கு மேலே ஏறுவாங்க. இங்க கீழே நின்றுட்டு ஈட்டியனால எறிவாங்க, கீழே நின்றுட்டு அம்புனால எய்வாங்க. கோட்டையை உடைக்க பார்ப்பாங்க, யானைய வச்சு கோட்டைய உடைக்க. அப்படி பல்வேறு முறைகள்ல அந்த கோட்டைக்குள்ள போவதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள். கோட்டைக்குள்ள இருக்கக்கூடியவன் சும்மா இருப்பாராம், அவன் அங்கிருந்து திரும்ப அம்பு எய்வான், அங்கிருந்து ஈட்டியால எறிவான், அங்க இருந்து மேல ஏறக்கூடியவன வாளால் வெட்டுவான், தலையில வெட்டுவான். பிறகு இப்படி பல்வேறு சொல்வான். பிறகு தண்ணிய ரொம்ப கொதிக்க வச்சு பயங்கர சூடான தண்ணிய அப்படியே ஏறக்கூடியவன் மேல ஊற்றுவாங்க. என்னாகும் நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். நெய்ய கொதிக்க வச்சு, நெய்ய ரொம்ப கொதிக்க வச்சு அப்படியே ஏறக்கூடியவங்க மேல ஊற்றுவாங்க. அங்க பல இயந்திரங்களை வைத்திருப்பாங்க. அந்த இயந்திரங்கள் கல்ல கோட்டைக்கு மேல இருந்து அப்படியே எறியும். ஆள் எறியாண்டாம், இயந்திரங்கள் எறியும். எறியவங்க மேல பட்டா என்ன ஆகும்? இப்படி பல்வேறு விதமா கோட்டைக்கு மேல ஏற விடாமல் தடுப்பார்கள். எனவே நொச்சி என்பது பகைவர் மதலை முற்றுகையிடல், ஒளிஞை என்பது பகைவர் மதலை கைப்பற்றா வண்ணம் தடுத்தல். ஒளிஞை என்பது பகைவர் மதலை கைப்பற்றா வண்ணம் தடுத்தல். முதல்ல வெட்சி, திரும்ப சொல்லி நீங்க, வெட்சி என்பது பகைவர் நாட்டில் உள்ள பசுக்கூட்டங்களை கவர்தல், இதற்கு அடையாளமாக வெட்சி பூவை சூடி செல்வார்கள். கரந்தை, பகைவர் கலந்து என்ற பசுக்கூட்டங்களை மீட்டல், இதற்கு அடையாளமாக கரந்தை பூவை சூடி செல்வார்கள். வஞ்சி, பகைவர் நாட்டின் மீது போருக்கு செல்ல, இதற்கு அடையாளமாக வஞ்சி பூவை சூடி செல்வார்கள். காஞ்சி, பகைவர் நாட்டில் போகாதவாறு எல்லையிலே தடுத்து நிறுத்தல், இதற்கு அடையாளமாக காஞ்சி பூவை சூடி செல்வார்கள். நொச்சி, பகைவர் முதலை முற்றுகையிடல், நொச்சி பூவை சூடி செல்வார்கள். ஒளிஞை, பகைவர் முதலை கைப்பற்றா வண்ணம் தடுத்து நிறுத்துதல், இதற்கு அடையாளமாக எந்த பூவை சூடி செல்வார்கள்? சந்தேகமே கிடையாது. என் தலைப்புல என்ன வருதோ அதுதான் பூ, தலைப்புல என்ன வருதோ அதுதான் பூ. அதனால வரக்கூடிய தலைப்பு வச்சு பூவை எழுதிடலாம்.